கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவனின் துணை நிகழ்ச்சிக்கு தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். நாம் இறையியல் கற்று வருகிறோம், திருத்துவத்தை படித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சி 2வது பாகத்தை நாம் பார்க்கலாம். எப்படி ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 இருந்தாலும் மனிதன் ஒருவனே, அதே போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 ஆளு தத்துவங்கள் இருந்தாலும் ஒரே தேவன்தான் என்று கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. கடந்த வகுப்பிலே நான் சொன்னதற்கான ஒரு உறுதிப்படுத்துகிற வசனம் இந்த 2 வசனங்கள். பரலோகத்திலே மூவர் ஒன்றாய் இருக்கிறார்கள். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. பிதாவினுடைய வார்த்தை, பிதாவினுடைய ஆவி, அது பரிசுத்தமாக இருக்கிறதுனால மற்ற ஆவிகளெல்லாம் பரிசுத்தம் இல்லாத ஆவிகள். தேவதூதர்கள் கூட பரிசுத்தம் குறைந்த ஆவிகள் தான். பிசாசு அசுத்தாவி, பரிசுத்தம் உள்ள ஒரே ஆவி தேவனுடைய ஆவி, அதனால் அது பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே பிதாவினுடைய வார்த்தை, பிதாவினுடைய ஆவி, அந்த வார்த்தை மாம்சமானார். அந்த வார்த்தை மனித அவதாரம் எடுத்தார். அப்போது பிதா, குமாரன் என்கிற உறவு ஏற்பட்டது. அது வரைக்கும் பிதாவினுடைய வார்த்தை இவ்வளவுதான். அவர் மரியாளுடைய வயிற்றில் வைக்கப்பட்ட அன்றுதான் குமாரன் என்கிற உறவு ஏற்பட்டது. வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வந்தார். பரிசுத்த ஆவி, அவர் அனுப்பப்படுகிறவர். தேவனுடைய ஆவி, பிதாவினுடைய ஆவி, அவர் அனுப்பப்படுகிறவர். அவர்தான் முதலாக பூமிக்கு அனுப்பப்பட்டார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதனால முதல்ல பூமிக்கு அனுப்பப்பட்டது ஆவியானவர் தான். அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். மெல்கிசேதேக் வடிவத்தில் வந்தது பரிசுத்த ஆவியானவர் என்று ஒரு கருத்து உண்டு. இயேசு கிறிஸ்து என்று ஒரு கருத்து உண்டு. ஏதோ ஒரு மனுஷன் என்று ஒரு கருத்து உண்டு. 3 கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் மெல்கிசேதேக் வம்ச வரலாறு இல்லாதவன். மெல்கிசேதேக்கு தாயின் தகப்பனும் கிடையாது. நாட்களின் ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது. நாட்களின் ஆரம்பம் கிடையாது என்று சொன்னால் அது தேவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். பிதாவை யாரும் பார்க்க முடியாது, அது பிதா கிடையாது. இயேசு அல்லது பரிசுத்த ஆவியாக தான் இருக்க முடியும். இயேசுவுக்கு வம்ச வரலாறு உண்டு. இயேசுவுக்கு தாய் உண்டு, தகப்பனாகிய பிதா உண்டு. அதனால் இயேசுவுக்கு பொருந்தாது. அப்போ பரிசுத்த ஆவிக்கு தான் பொருந்தும். மெல்கிசேதேக்காக வந்தவர் பரிசுத்த ஆவியானவர் தான். தற்காலிகமாக மனித வடிவம் எடுத்து வந்தார். தூதர்களும் தற்காலிகமாக மனித உருவம் எடுத்து வருவார்கள். இயேசுவும் ஆபிரகாம் வீட்டுக்கு மனித வடிவம் எடுத்து தற்காலிகமாக வந்தார். முதல்ல வந்தது மெல்கிசேதேக்கு தான். அதுக்கப்புறம் தான் இயேசு தேவனுடைய வார்த்தை மனித வடிவம் எடுத்து தற்காலிகமாக ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தார். அதனால இந்த மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். 3 பேரும் சாட்சி இடுகிறவர்கள் தான். 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்த பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் ஆவி, ஜலம், இரத்தம். ஆவி மனிதனுடைய ஆவி, இரத்தம் சரீரத்தை குறிக்கிறது, ஜலம் என்பது மனதை குறிக்கிறது. மனது இங்கே ஓமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மனம் கலங்கக்கூடியது, அது தண்ணீரை போன்றது. தண்ணீரை போல் தளம்பினவனே நீ மேன்மையடைய மாட்டாய் எழுதப்பட்டிருக்கு. தளம்பக்கூடியது மனது, தளம்பக்கூடியது, கலங்கக்கூடியது. ஆயினால ஜலம் என்பது இந்த இடத்துல மனித மனதை குறிக்கிறது. எப்படி மனிதனுடைய ஆவி, ஜலம் என்று சொல்லப்பட்டிருக்கிற மனது, இரத்தம், இந்த மூணும் ஒன்றா இருக்கும். இம்மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது. மனதை திடப்படுத்தணும். தண்ணீரை எப்படி குளிர வச்சா பனிக்கட்டி ஆயிருதோ அந்த மாதிரி மனதை திடப்படுத்தணும். திடமனதாயிருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதுதான் சரியான ஒரு ஓமானம், சரியான ஒப்பீடு. அதே போல நீதிமொழிகள் 8:12 படிக்கிறோம். அது ஒரு முக்கியமான ஆரம்ப கட்ட சத்தியங்களை சொல்லுகிற ஒரு பகுதி. நீதிமொழிகள் 8 அதில் 22, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். 23, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இங்கே தேவ ஞானம் சொல்கிறது. தேவ ஞானம் என்பது இயேசுவை குறிக்கிறது. நீதிமொழிகள் 8 தேவ ஞானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஞானம் என்பது இது இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம். அவர் வார்த்தையாக இருப்பதற்கு முன்பதாக ஞானமாய் இருந்தார். தேவனுடைய ஞானமாய் தேவனுக்குள்ளே இருந்தவர். அவர் பேசிய போது தேவனுடைய வார்த்தையாக வெளிப்பட்டார். மனித வடிவம் எடுத்து வந்தபோது கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். 1 கொரிந்தியர் 1 கடைசி சொல்கிறது, கடைசி வசனம், அவரே கிறிஸ்துவே நமக்கு தேவனாலே ஞானமானார். கிறிஸ்து தேவ ஞானமாக இருக்கிறாரு. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு கிறிஸ்து தேவ ஞானமாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1 கடைசி பகுதி சொல்கிறது. இப்போ கிறிஸ்து தேவ ஞானம். கிறிஸ்துவை இங்கே தேவ ஞானமாக படம் பிடித்து நீதிமொழிகள் 8 சொல்லுகிறது. கர்த்தர் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவை சொல்லுகிறது. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை, தேவ ஞானமாகிய இயேசுவை, தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். கர்த்தராகிய பிதா, கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய பிதா என்னை, தேவ ஞானமாகிய இயேசுவை ஆதியாக கொண்டிருந்தார். காலத்தினுடைய ஆரம்பம் யாருன்னு கேட்டால் இயேசுதான். 23ஆம் வசனம் சொல்கிறது, அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியானவர். அபிஷேகனாலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்து விடுகிறார். தேவ ஞானமாக இருந்தவர் தேவ வார்த்தையாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்போ அங்கே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய செல்லப்பிள்ளை ஆகிய தேவ ஞானம் அங்கே இருக்கிறார். ஏனென்றால் 30ஆம் வசனத்தில் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாக இருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவுடைய செல்லப்பிள்ளையாகிய தேவ ஞானமாகிய இயேசு இருக்கிறார். அவர் பிதாவினுடைய ஆதியாக இருக்கிறார். பிதாவினுடைய செயல்களுக்கெல்லாம் ஆரம்பமாக இருக்கிறார். அந்த தேவ ஞானத்தை ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி தேவனுடைய வார்த்தையாக ஜனிப்பித்தார். 24ஆம் வசனம் சொல்கிறது, ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். ஜனிப்பிக்கப்படுதல்னா ரீஜெனரேட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று இன்னொன்றாக மாறுதல், ஒன்றை இன்னொன்றாக மாற்றுவது. ஒரு மரத்தை ஒரு கதவாக மாற்றுவது,
ஒரு களிமண்ணை ஒரு பானையாக மாற்றுவது, இதெல்லாம் ஜெனிப்பித்தல். தேவனுடைய ஞானமாக இருந்தவர் தேவனுடைய வார்த்தையாய் ஜெனிப்பிக்கப்பட்டார். தேவனுடைய வார்த்தையாக இருந்தவர் தேவனுடைய குமாரனாக ஜெனிப்பிக்கப்பட்டார். அதே போல் யோவான் 1:1-3 அது நமக்கு நல்லா தெரியும். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனுடைய வாயில் இருந்துச்சு. ஆதியிலர் தான் தேவன் வாயை திறந்து பேசினார். அதுவரையும் அவர் வாயை திறந்து பேசலை. ஏன்னா யாரும் இல்லை, பேசுறதுக்கு யாரும் இருக்கா? யாரும் இல்லை. தண்ணியிலே தானே, நம்ம உலக பிரகாரமாக சொல்றதா இருந்தால் தேவன் ஒரு சுயம்பு, அவருக்கு ஆரம்பம் கிடையாது, ஆரம்பமே இல்லாதவர். எப்படி எண்களுக்கு ஆரம்பம் கிடையாதோ, எப்படி கோட்டுக்கு ஆரம்பம் கிடையாதோ, எப்படி முடிவில்லாத கணங்களுக்கு ஆரம்பம் கிடையாதோ, இதெல்லாம் விஞ்ஞானம். அதே போல தேவனுக்கு ஆரம்பம் கிடையாது. அவர் தன்னிலே தானே நிறைவு உள்ளவராய், தன்னிலே தானே மகிழ்ச்சி உள்ளவராய், தன்னிலே தானே சமாதானம் உள்ளவராய், தன்னிலே தானே அவர் மகிழ்ச்சி உள்ளவராய், திருப்தி உள்ளவராய் விளங்கினார். முதல்ல வாயை திறந்து பேசினார். அவர் வாயை திறந்து அவர் பேசும்போது வார்த்தை அவருடைய நாவிலே, அவருடைய வாயிலே இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது வெளியே புறப்பட்டு வரும்போது அது தேவனாக மாறியது. அதுதான் வானத்தையும் பூமியையும் படைத்தது, தேவதூதர்களை படைத்தது, எல்லா ஜீவராசிகளையும் எல்லா படைப்புகளையும் படைத்தது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதிக்கு முன்னால தேவனுக்கு உள்ளே இருந்தார். தேவ ஞானமாக தேவனுக்கு உள்ளே இருந்தார். ஆதி என்பது காலத்தினுடைய ஆரம்பம். அதுக்கு முன்னால காலம் என்பது ஒன்று கிடையாது. காலத்தினுடைய ஆரம்பத்தில் தேவனுடைய வார்த்தையாக தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அதே போல பிலிப்பியர் 2:6 திரித்துவத்தை பற்றி விளக்கி சொல்கிற ஒரு நல்ல பகுதி. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், கிறிஸ்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். கிறிஸ்து தேவனுடைய ரூபமாக இருந்தார். தேவனுடைய வார்த்தை, அதுக்கு முன்னால தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ரூபமாக இருந்தார். தேவனுக்கு சமமாக இருந்தார். தன்னை வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். வார்த்தை எப்படி, தேவனுடைய வார்த்தை எப்படி கிறிஸ்துவாக மனிதனாக ஆனார் என்று இந்த இடத்துல விளக்கம் இருக்கிறது. அதே போல எபிரேயர் 1:5 எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? இயேசு கிறிஸ்துவ பிதா தன்னுடைய குமாரனாக ஜெனிப்பித்தார். அது வரைக்கும் வார்த்தையாக இருந்தவர், தேவனுக்கு சமமாக இருந்தவர், தேவனுடைய ரூபமாக இருந்தவர். மரியாளுடைய வயிற்றில் வைக்கப்பட்ட போது குமாரன் என்கிற புதிய உறவுக்குள் வந்தார். தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு உறவுக்குள்ளே அவர் வந்தார். அதைத்தான் 2ஆம் சங்கீதத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதே போல அவர் ஒரு நபர் தான். அவர் வெறும் வல்லமை அல்ல, மின்சாரம் போல அணுசக்தி போல அவர் ஒரு வல்லமை, ஒரு காற்று என்று சிலர் கருதுகிறார்கள், சொல்லுகிறார்கள்.
பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:30. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஒரு வெறும் வல்லமை என்றால், வெறும் ஒரு சக்தி என்றால் அதற்கு துக்கம் இருக்காது, உணர்ச்சியே இருக்காது. கரண்ட்டுக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது, அணுசக்திக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது, காற்றுக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது, அக்கினிக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது. வெறும் வல்லமை என்றால் வல்லமைக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது. ஆனால் ஆவியானவர், அவர் துக்கம் உண்டு, அவருக்கு துக்கப்படுவார். ஒரு நபரால் தான் அல்லது ஒரு உயிருள்ள ஒரு ஜீவராசியால் தான் துக்கப்பட முடியும். மிருகமோ பறவையோ மனிதனோ இவற்றால் தான் துக்கப்பட முடியும். இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். ஆவியானவர் அவரை துக்கப்படக்கூடியவர், துக்கப்படுத்தாதிருங்கள் என்று நம்ம எபேசியரில் படிக்கிறோம். ஏன்னா ஆவியானவருக்கு உணர்ச்சிகள் உண்டு. ஆகவே ஒரு நபர் ரோமர் 8:26 படிக்கிறோம். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பெருமூச்சுகள். ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆவியானவர் தான் மெல்கிசேதேக்காய் வந்தார் என்று அந்த கருத்தை நான் விசுவாசிப்பதாக உங்களுக்கு சொன்னேன். மெல்கிசேதேக்கு ஒரு ஆசாரியர், தேவனுடைய ஆசாரியர். ஆகவே அந்த முறையின்படி தான் கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். கிறிஸ்து மனிதனாக பிறப்பதற்கு முன் யாருக்காகவும் ஜெபித்ததில்லை. ஆனால் ஆவியானவர், அவர்தான் ஆசாரியர், ஆதி ஆசாரியர் ஆவியானவர் தான். அவர் மெல்கிசேதேக்காக வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஒரு பிரதான ஆசாரியனாக ஆவியானவர் வந்தார். பெருமூச்சுகளோடு அவர் இப்போவும் வேண்டுதல் செய்கிறார். அவர் ஆசாரியர், அவருடைய வழி வந்த அவருடைய முறைமையின்படி வந்து கிறிஸ்து பிரதான ஆசாரியர் ஆயிட்டார். ஏன் பிரதான ஆசாரியர் ஆயிட்டார்னா, ஆவியானவரால் மனிதனுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியாது. அவர் தேவன். கிறிஸ்து மனிதனாக வந்து நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு நம்மை புரிந்து கொண்டார். நமக்காக பரிதபிக்க முடியும். வலினா என்னன்னு தெரியும், தும்மல்னா என்னன்னு தெரியும், கவலைனா என்னன்னு தெரியும், பயம்னா என்னன்னு தெரியும், பாவ சோதனைனா என்னன்னு தெரியும். ஆவியானவருக்கு பாவ சோதனைனா என்னன்னு தெரியாது. ஏன்னா பாவத்தாலே அவரை ஆவியானவர் சோதிக்கப்பட முடியாது. அவர் தேவன். கிறிஸ்து மனிதனாக வந்து வாழ்ந்ததுனால பாவ சோதனையை அவர் சந்தித்தவர், அதை வென்றவர். அதனால் அது அவருக்கு புரியும். ஆதி ஆசாரியர் பரிசுத்த ஆவியானவர் தான். நான் சொல்கிறதெல்லாம் சிலருக்கு புதுசாக தெரியும். நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்த்து முடிவுக்கு வாங்க. புதுசாக சொல்கிறாரேன்றதுனால ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து முடிவுக்கு வாங்க, சிந்தித்து ஜெபித்து முடிவுக்கு வாங்க. ஆகவே ஆவியானவர் பெருமூச்சு விடக்கூடியவர், ஜெபம் பண்ணக்கூடியவர். அவர் ஒரு நபர். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர், ஆவியானவர் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நபர் மட்டுமல்ல, ஆவியானவர் கர்த்தர். பிதாவும் கர்த்தர், கிறிஸ்துவும் கர்த்தர், ஆவியானவரும் கர்த்தர். அதே போல யாக்கோபினுடைய புஸ்தகத்தில் ஆவியானவரை குறித்து வாசிக்கிறோம். 5ஆம் வசனம், நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று
வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அவர் ஆவியானவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இந்த இடத்துல தேவன் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர் தேவன். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ரூபம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டிப்போமாக. நம்முடைய ரூபம்னா பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய ரூபம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 1 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற போதும், கர்த்தராகி ஆண்டவருடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது. ஆண்டவருடைய கரம் எசேக்கியேல் மேல் அமர்ந்தது. 2 அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அக்கினி சாயல், அப்படி நெருப்பு மாதிரி நெருப்பின் வடிவமாயிருக்கிறார். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும், இடுப்புக்கு கீழே நெருப்பு வடிவமாய் காட்சி அளித்தார். அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. சொகுசானா அது ஒரு பிரகாசம் உள்ள வேறு விலை உயர்ந்த ஒரு உலோகம், தங்கம் போன்ற விலை உயர்ந்த ஒரு பிரகாசமான உலோகம். இடுப்புக்கு மேலே அவர் ஒரு தங்கம் மாதிரி பளபளக்கிற ஒரு பளபளப்பாக இருந்தார். 3 கை போல் தோன்றினதை அவர் நீட்டி, அவருக்கு கை போல ஒரு வடிவம் இருந்தது. என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஒரு கை இருந்தது பரிசுத்த ஆவியானவருக்கு. ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்தில் என்னை எருசலேமின் வடக்கு திசைக்கு எதிரான உள்வாசையின் நடையிலே விட்டார். ஆவியானவருக்கு ஒரு இடுப்பு இருக்கிறது. 2ஆம் வசனத்தில் அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் ஆவியானவருக்கு கை இருக்கிறது, ஆவியானவருக்கு இடுப்பு இருக்கிறது. அவர் நெருப்பு வடிவமாயிருக்கிறார், பிரகாச வடிவமாயிருக்கிறார். இது ஆவியானவருடைய வடிவம், அவருடைய ரூபம், அவருடைய தோற்றம். இதெல்லாம் பைபிளில் தான் இருக்குது. பைபிளில் இல்லாததை நான் சொல்லலை, நீங்களே படித்து ஆராய்ஞ்சு பாருங்க. 3 பேருக்கும் தனித்தன்மைகள் உண்டு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்கும் தனித்தன்மைகள் உண்டு. பிதா சிங்காசனத்தில் பெரியவர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். சகலத்தை அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. 28 சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். பிதா எல்லாவற்றையும் குமாரனுக்கு கீழ்ப்படுத்துவார். குமாரன் தன்னார்வமாக தானே முன்வந்து பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அவர் மனிதனாக பிறப்பதற்கு முன்பதாக சமமாக இருந்தார், பிதாவுக்கு தேவனுக்கு சமமாக இருந்தார். அந்த சமமான நிலையை தியாகம் செய்து அவர் மனிதனானார். அவரை பிதா தனக்கு சமமாய் உயர்த்தின போதிலும் அவர் மனித தன்மையும் உடையவராய் இருக்கிறபடியால், குமாரன் என்கிற உறவையும் உடையவராய் இருக்கிறபடியால், ஒரு மனிதன் தேவனுக்கு கனம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே, ஒரு குமாரன் பிதாவுக்கு கனம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர் தன்னை பிதாவுக்கு சற்று கீழே வைத்துக் கொள்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சிங்காசனத்தின் அடிப்படையில் பிதா பெரியவர்,
மகிமையிலே பிதா பெரியவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். ஒருவரும் அவரை கண்டதில்லை. அதர்சனமானவர். அவர் தன்னுடைய மகிமையை சுருக்கி கொண்டு வந்ததில்லை. அவர் அதே மகிமையில் அப்படி பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் தங்களுடைய மகிமையை சுருக்கி கொண்டு மனிதனிடத்தில் வந்து பேசியிருக்கிறார்கள், கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிதா தன்னுடைய மகிமையை ஒருபோதும் சுருக்கி கொள்ளவில்லை. அவர் அப்படியே அதே மகிமையோடே இருக்கிறார். அவரை யாரும் பார்க்க முடியாது. பார்த்தா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. அவ்வளோ மகிமை, அவ்வளவு பிரகாசம். மகிமையிலே பிதா பெரியவர், மகிமையிலும் சிங்காசனத்திலும் பிதா பெரியவர். பிலிப்பியர் 2 அதிகாரம் 9-11 வரையும் வாசிக்கும் போது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கிறிஸ்துவின் நாமம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும் அடிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடிக்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். நாமத்தில் இயேசு பெரியவர். பிதாவின் நாமத்தை சொல்லி பிசாசு துரத்தினா பிசாசு போகாது. பிதாவின் நாமத்தில் ரட்சிப்பு இல்லை. பிதாவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுவது முறை அல்ல. இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் தான் ரட்சிப்பு உண்டு. இயேசுவின் நாமத்தில் தான் பிசாசு ஓடும். இயேசுவின் நாமத்தில் தான் வியாதி சுகமாகும். அதனால நாமத்திலே இயேசு பெரியவர். பயபக்தியிலே ஆவியானவர் பெரியவர். மத்தேயு 12:31-32. எந்த தூஷணமும் எந்த பாவமும் மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற தூஷணம், பாவம் மன்னிக்கப்படாது. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவும் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும், எந்த பாவமும் மன்னிக்கப்படும். ஆவியானவரை ஒருத்தன் தூஷித்து விட்டால் இம்மையிலும் மன்னிப்பு கிடையாது, மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. இயேசுவின் இரத்தத்தாலும் கழுவ முடியாது அந்த பாவத்தை. அவ்வளவு பயபக்திக்குரியவர் ஆவியானவர். பிதாவை விட குமாரனை விட ஆவியானவர் பயபக்திக்குரியவர். ஏன்னா அவளை தூஷித்து விட்டால் மன்னிப்பு கிடையாது. இயேசுவை தூஷித்தால், பிதாவை தூஷித்தால் மன்னிப்பு உண்டு. பயபக்தியிலே ஆவியானவர் பெரியவர், நாமத்திலே கிறிஸ்து பெரியவர், மகிமையிலே சிங்காசனத்திலே பிதா பெரியவர். ஆகவே ஆனால் மூவரும் சமமாக இருக்கிறார்கள். ஆகினாலே நாம் திருத்துவத்தை புரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. பிதாவே இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவி மூலமாக எங்களுக்கு போதியும். நாங்கள் திருத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ள, திருத்துவம் என்கிற வார்த்தை பைபிளில் இல்லாவிட்டாலும் மூவர் ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒருவர் மூவராய் இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும். குழப்பங்களுக்கு நீக்கி விளங்கலாக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.